கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா, இயேசுவை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் வரக்கூடியது. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தபோது அவருக்கு ஒரு சில பரலோகத்திற்குண்டான அந்த பரிசுத்த வாழ்க்கையை குறித்ததான தரிசனத்தை அவருக்கு காண்பிக்கிறார். பிதாவினோட வலது பாரிசத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம், பிதாவினோட வலது பாரிசத்தில் வீட்டிருந்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற அந்த உன்னதமான அந்த உயர்ந்த பதவி, அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பன், இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை, பிதாவின் மகிமை தரித்திருக்கிற ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவருக்கு காண்பிக்கிறார், அவருக்கு முன்னால் வைக்கிறார் பிதாவாகிய தேவன். யாருக்கு முன்னாலன்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன்னால். இது கண்ணு கெட்டின தூரத்தில் இருக்குது. அவர் இங்கே உட்கார்ந்துருக்கார். இடையில ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலுவை மரணம் இருக்குது, அவமானம் இருக்குது, இழிச்சொல் இருக்குது, இடிச்சொல் இருக்குது, கேவலங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது. இவைகளை எல்லாம் கடந்து போகிறப்ப நீங்கள் அந்த வாழ்க்கையை போய் அடைய முடியும் அப்படின்னு ஆண்டவர் இயேசுவானவருக்கு சொல்லியிருக்கார். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, தனக்கு முன்னால் இருக்கிற அந்த சந்தோஷத்தை மட்டுமே அவருடைய இமேஜினஸாக இருந்துச்சு. அந்த பரலோகத்திற்குண்டான வாழ்க்கை மட்டுமே அவருடைய பதிவில் இருந்துச்சு. அதனால தான் இந்த பாடுகளை எல்லாம் அவர் துச்சமாக மதித்தார். சரி, இதனால் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரலோகத்துக்குண்டான வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாம். இந்த பூமியில் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். யாராலையும் நம்ம அவமானப்படுத்தப்படாமல், யாராலையும் நாம் அசிங்கப்படுத்தப்படாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு இருக்குது. அந்த வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ அந்த வாழ்க்கையை நாம் அடையணும்னா ஒரு சில விஷயங்களை நாம் இழக்க வேண்டியது இருக்குது. இந்த உலக சிற்றின்பங்களை நாம் இழக்கணும், விபச்சாரத்தை இழக்கணும், வேசித்தனத்தை இழக்கணும், மதுபான பழக்கத்தை இழக்கணும், அசிங்கத்தை இழக்கணும், காம இச்சைகளை நாம் இழக்கணும். இவைகளை எல்லாம் கடந்து தான் நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு உன்னதமான வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே எதை நோக்கி இருக்கணும்னா, அந்த ஒரு உன்னதமான அந்த வாழ்க்கையை நோக்கி இருக்கிறப்போ இடையிலே வருகிற இவைகள் எல்லாம் காணாமல் போயிடும். நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. அப்போ அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழ துவங்குறப்போ பரலோகத்திற்குண்டான வாழ்க்கையும் அதிலிருந்தே நமக்கு துவங்க ஆரம்பிச்சிடும். அன்பானவர்களே, அப்போ நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையின் பொருட்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வைத்திருந்த அந்த பரிசுத்த சந்தோஷமான அந்த வாழ்க்கையின் பொருட்டு அவர் சிலுவையில் அவமானங்களை சகித்தார் அப்படின்றது. இந்த அவமானத்தை சகித்ததுனால தான் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த பூமியில் நாம் ஒரு சில விஷயங்களை நம்ம இழந்தால் தான் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே போய் அதை வாழ துவங்கினா தான் நம்ம பரலோகத்துக்குண்டான வாழ்க்கையை எட்டி பிடிக்க முடியும். அன்பானவர்களே, இவைகளெல்லாம் நமக்கு தூசியும் குப்பையுமான விஷயம். இந்த உலக காரியங்கள் இவைகளையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல், இவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை என்று நாம் எண்ணாமல், இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு துணை இருக்கும் என்பதை நம்பாமல் நம்ம பரிசுத்த வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்கிற போது நிச்சயமாகவே நாம் பரலோகத்துக்குண்டான வாழ்க்கையையும் பிடிக்க முடியும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். நமக்கு ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு சமாதானம் வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் அடையணும்னா இந்த உலகத்தில் ஒரு சில விஷயங்களை நாம் இழக்க வேண்டியது.
ஒரு சில அவமானங்களை நம்ம சகிக்க வேண்டியது இருக்கும். ஒரு சில கெட்ட விஷயங்களை நாம் கடந்து போக வேண்டியது இருக்கும். இவைகளையெல்லாம் நாம் கடந்து போகிறப்போ நிச்சயமாகவே நாம் ஜெயிக்க முடியும். அன்பானவர்களே, எப்படி இயேசுவானவர் எல்லாவற்றையும் சகித்து இந்த உலக அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் சிலுவை மரணத்தை சகித்தாரோ, அதுபோல நாமும் இந்த உலக காரியங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிற போது நிச்சயமாகவே பரலோகத்திற்குண்டான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை தருவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக ஒரு சில சமாதானத்தையும் ஒரு சில சந்தோஷத்தையும் ஒரு சில பரிசுத்த வாழ்க்கையும் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவர். அந்த வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் அடையும் வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்திற்காக இந்த உலக சிற்றின்பங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவைகளை தூசணமாக மதித்து அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு. நாங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலக சிற்றின்பங்களை வெறுக்கக்கூடிய அந்த மன தைரியத்தை நீர் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து நீர் காட்டுகிற வழியில் நாங்கள் பயணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.